2 முறை அரிய வாய்ப்பு கிடைக்கும். இந்த கட்சி கட்டுக்கோப்போடு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த வாய்ப்புகள் எல்லாம் நான் விட்டு கொடுத்தேன். எப்ப 2 முறை வந்தது? அம்மாவே பதவி பிரிச்சுட்டாங்களே. அம்மாவே 2015 நினைக்கிறேன். அவர் 14லயே அவரை வைத்த அந்த அமைச்சர் பதவியை விடுவிச்சுட்டாங்கல்ல. நாங்க 21 வந்த பிறகு நாங்களும் அவர் இருந்தார் இருக்கும்போது தானே உங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தோம். அம்மா இருந்தா அதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. எம்எல்ஏ பதவியே கொடுத்துருக்க மாட்டாங்களே. இறப்புக்கு பிறகு சார் கூவத்தூர்ல அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் வாய்ப்பு. எங்க வாய்ப்பு கிடைச்சிருந்தா? இப்போ இவருடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு எம்எல்ஏ தான் தேர்ந்தெடுக்கணும். எந்த எம்எல்ஏ தேர்ந்தெடுத்தாங்க? இவரோட எத்தனை பேர் வெளியே போயிருக்கிறாங்க சொல்லுங்க. எங்களோட எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஆக அத்தனையும் ஒரு பொய் செய்திகள். இவர் மாய உலகத்தை மக்களை உருவாக்கி அந்த பகுதியில் ஒரு சிற்றரசு போல நடந்துகிட்டு இருந்தார். இன்றைக்கு அந்த பகுதி மக்களுக்கு விடிவு காலம் பிறந்திருக்குது, சுதந்திரம் பெற்றிருக்குது. அதனாலதான் அங்க இருக்கிற நகர செயலாளர், ஒன்று செயலாளர் இன்னைக்கு இனிப்பு வழங்கிட்டு இருக்காருன்னா அவருடைய செயல்பாடு எப்படின்னு பாருங்க. தற்காலிக பொதுச் செயலாளர் சொல்றாரு. நீங்க எடுத்த நடவடிக்கை ஏற்கனவே 6 பேர் 7 பேர் கோர்ட்ல இருக்கிறாங்க. அதனால இது தற்காலிக பொதுச் செயலாளர் தான், இது சட்ட ரீதியாக சந்திப்பேன் அப்படிங்கிறார். ஊடகத்துக்கும் பத்திரிகையும் தெரியாதா? நீங்க கேள்வி கேட்கறீங்களே. ஊடகத்துக்கும் பத்திரிகையும் தெரியுமா தெரியாது? தெரியுமா தெரியாது? அது வேண்டாங்க. நீங்க வேணும்னு போட்டு கொடுத்து வாங்க வேண்டாம். ஊடகத்துக்கும் பத்திரிகைக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் யார் என்று தெரியுமா தெரியாது? தெரியாதுன்னா விளக்கம் சொல்றேன். புரியுதா? இதெல்லாம் நீதிமன்றத்தின் மூலமாக நாங்கள் கிடைக்க பெற்றோம். அங்கே தேர்தல் ஆணையத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டது. தேர்தல் நடத்தி முறையாக பொதுச் செயலாளர் அறிவிக்கப்பட்டது. புரியுதுங்களா? அவருக்கு ஏதாவது சொல்ல வேணும், அதுக்காக சொல்றாரு. அந்த கேள்வி நீங்க கேட்க வேண்டாம். உங்களுக்கு பத்திரிகை ஊடகத்துக்கு அத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை ஆண்டு காலம் இந்த கட்சியில வழக்கு நடந்திருக்குது. உச்சநீதிமன்ற வழக்கு எப்படி, உயர்நீதிமன்ற வழக்கு எப்படி, உயர்நீதிமன்ற பெஞ்ச் எப்படி, தேர்தல் ஆணையம் எப்படி, தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து எல்லாமே தெரியும். ஒரு தேர்தலும் நடந்து முடிஞ்சிட்டு 2024 தேர்தலும் நடந்து முடிந்து விட்டது. தீர்மானத்துக்கு கையெழுத்திட்டாங்க. அதே போன்று கட்சி அலுவலகத்துல போய் தரகுறவா தாக்குதல் நடத்தினாங்க. இப்படிப்பட்டவர்களை மீண்டும் கட்சிக்குள்ள சேர்க்கணுங்கிற செங்கோட்டையனோட முடிவு எதை நோக்கி சார் இருக்கு? குறிப்பா கட்சியை வழிபடுத்தணும் இருக்கா? அதான் சார் வளர்ச்சி பிடிக்கலையா? பிடிஎம் சார் அவெல்லாம் திமுக கூட சரண் அடைஞ்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு முந்தைய கிட்டத்தட்ட 20 நிமிடம் தலைமை கழகத்தில் திரு ஸ்டாலினோட சந்திச்சு திரு செங்கோட்டையன் பேசியிருக்காரு. ஆமா, நிரூபி. எப்படி ஏடிஎம்னு நிரூபி? நான் சட்டமன்றத்தில் இப்படி பேசிட்டு இருக்கிறேன். அவர் எங்கேயாவது திமுக பத்தி குறை சொல்லி பேசியிருக்காரா? சொல்லுங்க பார்க்கலாம். சட்டமன்றத்தில் நாங்க பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் தெளிவா நாங்க பேசணும். அதே மாதிரி பொதுக்கூட்டத்திலையும் பேசணும், ஊடகத்திலையும் பேசணும், பத்திரிகையிலும் பேசணும். அப்படி எங்கேயாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை தாக்கி பேசியிருக்கிறா? நான் சொன்ன ஏற்கனவே இந்த படம் பாருங்க. அந்த படத்துல அம்மா படம் இல்லைங்கிறாரு, பெரிய வாதங்கப்பட்டிருக்காரு. யாரோட போய் சேர்ந்து பண்றாரு? இதாங்க பிடிஎம்ங்கிறது. இதுக்கு மேல என்ன விளக்க வேணும்? ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.